Hi friends, welcome to RiceNdSpices channel. இன்னைக்கு நம்ம உரப்படை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கைப்பிடி பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இதை ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின தேங்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அடித்து கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த மாவை நல்லா கலந்துட்டு ஒரு தோசை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவை ஊற்ற வேண்டியது தான். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நம்மளோட அடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.